ஓகே, இதை விரிவாக பிரித்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம கேட்கிறவங்கள இந்த ஒரு பெரிய வரலாற்று அலசலுக்கு வரவேற்கிறேன். ம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக் இன்னைக்கு. ஆமா, முதல் சிலுவை போரின் வெற்றிக்கு பிறகு, அதாவது 1098க்கு அப்புறம் மத்திய கிழக்கில் சில புதிய கிறிஸ்தவ அரசுகள் உருவாச்சு. ஆன்டியோக்கியா, எடேசா, ட்ரிபோலி, அப்புறம் எருசலேம். மேலோட்டமா பார்த்தா இது ஒரு பெரிய மத வெற்றியின் அடையாளமா தெரியும். ஆனா இதுக்குள்ள நிறைய இருண்ட பக்கங்கள் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதனால தான் இன்னைக்கு வரலாற்று குறிப்புகள், ரெட்டிட் விவாதங்கள், உலக வரலாற்று களஞ்சியம், பல பல்கலைக்கழக ஆய்வு கட்டுரைகள்னு பல ஆதாரங்களை ஒன்னா சேர்த்து வச்சு இதை அலச போறோம். இந்த அரசுகள் எப்படி உருவாச்சு, பைசாண்டியன் பேரரசு கூட இவங்களுக்கு இருந்த அந்த சிக்கலான உறவு என்ன, இத பத்தி எல்லாம் விரிவாக பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, வெளியில இருந்த எதிரிகளை விட தங்களுக்குள்ளேயே அதிகாரத்துக்காக இவங்க எப்படி அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கறதையும் தெளிவா புரிஞ்சுக்க போறோம். நீங்க ரெடியா? கண்டிப்பா. இதுல முதல்ல உருவானது எடெசா கவுண்டி தான். ஆமா, சிலுவை போர் வீரர்களால் உருவாக்கப்பட்ட முதல் அரசு. ஆனா புவியியல் ரீதியா அது ரொம்ப பாதுகாப்பற்ற ஒரு இடம் இல்லையா? உண்மைதான். கடலோர பகுதிகள் எதுவும் கிடையாது. முழுமையா நிலப்பகுதியால் சூழப்பட்ட ஒரு வடகிழக்கு எல்லை அது. 1098ல பால்ட்வின் ஆஃப் போலோன் இதை கைப்பற்றினார். அந்த ஊர் ஆட்சியாளர் தோரோஸ் மர்மமான முறையில் இறந்தது. ஆமா, அது ஒரு பெரிய அரசியல் சதி. அவர் இறந்த உடனே பால்ட்வின் ஆட்சியை பிடிச்சிட்டார். ஆனா அங்க லாட்டின் கிறிஸ்தவர்கள் ரொம்ப கம்மி. உள்ளூர் ஆர்மேனிய சிறிய கிறிஸ்தவர்கள் தான் அதிகம் இருந்தாங்க. அதனால தாங்கள் மட்டும் தனித்து பிழைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளூர் ஆர்மேனிய பிரபுக்கள் குடும்பங்கள்ல திருமண உறவுகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இது ஒரு சிறந்த அரசியல் உத்தி. எழுசா இப்படி ராஜதந்திரத்தால் உருவாச்சுன்னா அந்தியோக்கியாவின் கதையே வேற. இங்கதான் விஷயம் ரொம்ப கொடூரமா மாறுது. அந்தியோக்கியா முற்றுகை வரலாற்றிலேயே ஒரு மிக மோசமான நிகழ்வு. 400 கோபுரங்கள் கொண்ட பிரம்மாண்டமான கோட்டை அது. சிலுவை போர் வீரர்கள் பல மாசமா வெளியில பணியில காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல உணவில்லாம தங்களோட குதிரைகளையே அடிச்சு சாப்பிட வேண்டிய ஒரு அவலநிலை அவங்களுக்கு வந்துச்சு. நினைத்து பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு விரக்தியான நிலைமை அது. ஆனாலும் அந்த கோட்டையை வீரத்தால் வீழ்த்த முடியல. ஒரு தனி மனிதனோட துரோகத்தால தான் அது வீழ்ந்தது. ஃப்ரூஸ் அப்படிங்கிற உள்ளூர் காவலாளி நார்மன் வம்சத்தை சேர்ந்த போஹெமெண்ட் கூட ஒரு ரகசிய ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டான். ஜூன் 3ஆம் தேதி நள்ளிரவுல கயிறுகளை கீழே இறக்கிவிட்டு எதிரிகளை உள்ள விட்டுட்டான். அதுக்கப்புறம் நடந்தது மாபெரும் ரத்த களரி. போஹெமெண்ட் அந்தியோக்கியாவை முழுமையா தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டார். அப்படிங்கிறது முக்கியம். ரேமண்ட் ஆஃப் டுலூஸ் தான் இதை ஆரம்பிச்சார். ரேமண்ட் ஆரம்பத்துல ரொம்ப செல்வாக்கான தலைவரா இருந்தார். ஆனா எருசலேம்லயோ ஆன்டியோக்கியாவிலயோ அவருக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கல. அந்த ஏமாற்றத்துல தான் ட்ரிப்போலிய முற்றுகையிட்டார். ஆனா ட்ரிப்போலியின் அரசியல் கட்டமைப்பு ரொம்ப பலவீனமா இருந்தது. பல சிறு குறுநில பிரபுக்களின் கட்டுப்பாட்டுல அது பிரிஞ்சு கிடந்தது. அப்போ ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசு அங்க உருவாக்கவே முடியல. கரெக்டா? கரெக்ட். அது அந்த அரசு ஒரு நிரந்தரமான நிலையற்ற தன்மைக்கே தள்ளிடுச்சு. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எடசா, ஆன்டியோக்கியா, ட்ரிப்போலி, எருசலேம்னு 4 அரசுகள் இருக்கு. எல்லாரும் ஒரே மதத்துக்காக, புனித போருக்காக வந்தவங்க. ஒன்னா சேர்ந்து இஸ்லாமிய படைகளை எதிர்கொண்டிருக்கணும். ஆனா அவங்க தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்க. அவங்க சக நண்பர்களையே பெரிய எதிரிகளா பார்த்தாங்க. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு. இந்த ஈகோ மோதல்கள் தான் வெளியுலக எதிரிகளை விட மிகப்பெரிய ஆபத்தா இருந்தது. ரேமண்ட், போஹமெண்ட் இடையிலான அதிகார போட்டி வெளிப்படையானது. எடசாவை கைப்பற்றுவதில் கூட டான்க்ரேட் மற்றும் பால்ட்வின் இடையில மோதல் வந்ததே. ஆமா, அவங்க நேருக்கு நேர் போர்க்களத்துல மோதிக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாச்சு. சில சமயம் சக கிறிஸ்தவர்களை வீழ்த்த உள்ளூர் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் கூட கூட்டணி வச்சாங்க. புனித போருக்காக வந்துட்டு சொந்த லாபத்துக்காக எதிரிகள் கூடவே கைகோர்ப்பது அப்பட்டமான அரசியல் தந்திரம். கண்டிப்பா, அது வெறும் அதிகார பசியின் வெளிப்பாடுதான். சரி, தங்களுக்குள்ளதான் அடிச்சுக்கிட்டாங்க. உதவி கேட்ட பைசாண்டியன் பேரரசு கூடயாவது விசுவாசமா இருந்தாங்களா? அதுவும் கிடையாது. பைசாண்டியன் பேரரசர் அலெக்சியோஸ் உதவி கேட்டதால தான் இந்த போரே ஆரம்பிச்சது. கைப்பற்ற நிலங்களை திருப்பி கொடுப்போன்னு வேற சத்தியம் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்தியோக்கியாவை கைப்பற்றன உடனே போஹமெண்ட் அந்த சத்தியத்தை காற்றில் பறக்க விட்டுட்டார். அது தன்னுடைய ராஜ்யம்னு அறிவிச்சிட்டார். பைசாண்டைன் பேரரசு இது சும்மா விடலையே. இல்ல, பல வருஷமா அந்தியோக்கியாவை திரும்ப பெற அவங்க முயற்சி பண்ணாங்க. 1108ல பைசண்டன் படைகள் புகமண்ட தோற்கடிச்சு டெவோல் ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு அவமானகரமான ஒப்பந்தத்துல கையெழுத்து போட வச்சாங்க. அது மூலியமா ஒரு பைசண்டைன் பேரரசுக்கு கப்பம் கட்டும் ஒரு சிற்றரசாக மாறினார். ஆமா, அப்புறம் பேரரசர் மானுவல் அந்தியோக்கியாவின் இளவரசிய திருமணம் செஞ்சுக்கிட்டார். இப்படி ராணுவ அச்சுறுத்தல், திருமண உறவுகள் மூலியமா
தங்களோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்த பைசண்டன் பேரரசு முயன்று கொண்டே இருந்தது. ஒரு நிலையற்ற காதல் வெறுப்பு உறவு இது. இப்படி உங்க தங்களுக்குள்ளே அடிச்சுக்கும் போது எதிரிகள் சும்மா இருப்பாங்களா? நிச்சயமா மாட்டாங்க. இந்த குழப்பமான சூழ்நிலையில தான் செங்கி அப்படிங்கிற மாபெரும் தலைவரின் எழுச்சி தொடங்குது. 12ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல முஸ்லிம் உலகம் ரொம்ப பிளவுபட்டு இருந்தது. செங்கி அதை எப்படி ஒருங்கிணைத்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ மையப்படுத்தப்பட்ட இஸ்லாமிய அரசு எதுவும் இல்ல. சிறு குறுநில மன்னர்கள் தங்களுக்குள்ளும் சிலுவைப் போர் வீரர்களோடும் போரிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனா 11-17ல மோசுல் மற்றும் அலேப்போவோட ஆளுநரா செங்கி வந்தாரு. ஆமா, அவர் ஒரு மிகச்சிறந்த வியூகவாதி. ஜிஹாத் என்ற கருத்தியலை ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் கருவியாக பயன்படுத்தினார். சிதறி கிடந்த முஸ்லிம் தலைவர்களை எல்லாம் தன் குடையின் கீழ் கொண்டு வந்தார். அவர் ரொம்ப பலமான தலைவரா மாறினாரு. இப்ப அவரோட கண்கள் பலவீனமா இருந்த எடேசா கவுண்டி மேல விழுந்தது. எடேசாவின் ஆட்சியாளர் ஜாஸ்லின் செஞ்ச ஒரு பெரிய ராஜதந்திர பிழை தான் இதுக்கெல்லாம் காரணம். அவர் செங்கிக்கு எதிரா துருக்கியர்கள் கூட கூட்டணி வச்சார் இல்லையா? அது செங்கி ஆத்திரமடைய செஞ்சது. 1144 நவம்பர் மாசம் ஜாஸ்லின் தன் படைய கூட்டிட்டு ஒரு சின்ன போருக்காக வெளியில போனார். கோட்டையில போதிய பாதுகாப்பு இல்ல. இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த செங்கி மின்னல் வேகத்துல முற்றுகையிட்டார். எடசாவின் சுவர்கள் ரொம்ப பிரம்மாண்டமானவை. ஆனா செங்கி சுரங்கம் தோண்டும் நிபுணர்களை பயன்படுத்தினார். சுவர்களுக்கு அடியில சுரங்கம் தோண்டி மரத்தூண்களுக்கு தீ வச்சாங்க. டிசம்பர் 24, அதாவது கிறிஸ்துமஸ் ஈவ் அன்னிக்கு சுவர்கள் மாபெரும் சத்தத்தோட சரிந்து விழுந்தன. உள்ள நடந்த சம்பவங்கள் ரொம்ப கொடூரமா இருந்திருக்கணும். மக்கள் பயத்துல உள்கோட்டைக்கு ஓடினாங்க. ஆனா அங்கிருந்த பேராயர் பயத்துல கதவை திறக்கல. கூட்ட நெரிசல்ல சிக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தாங்க. உள்ள நுழைந்த செங்கி லாத்தீன் கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தார். ஆனா உள்ளூர் ஆர்மேனியா சிரிய கிறிஸ்தவர்களை விட்டுட்டார். அது ஒரு மிகச்சிறந்த அரசியல் முடிவு. உள்ளூர் மக்களின் முழுமையான எதிர்ப்பை சம்பாதிக்க கூடாதுன்னு அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. இந்த எடசாவின் வீழ்ச்சி ஐரோப்பாவில் ஒரு மிகப்பெரிய உளவியல் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. லத்தீன் கிறிஸ்தவர்கள் தோற்கடிக்க முடியாதவர்கள் அப்படிங்கிற மாயை சுக்குநூறா உடைஞ்சது. இந்த செய்தியை ஐரோப்பாவுக்கு போனதும் போப் யூஜினியஸ் 2ஆம் சிலுவை போர்க்கான அழைப்பு விடுத்தார். முதல் சிலுவை போர்ல மன்னர்கள் வரல. ஆனா இந்த முறை பிரான்ஸ் மன்னர் லூயிஸ், ஜெர்மனி மன்னர் கான்ராட் 2 பேரும் நேரா வந்தாங்க. விழுந்து போன கௌரவத்தை மீட்கிறது தான் அவங்களோட நோக்கமா இருந்தது. ஆனா வழியிலேயே துருக்கியர்கள் தாக்குதல்ல நிறைய வீரர்களை இழந்தாங்க. எப்படியோ எருசலேம் சேர்ந்து 1148ல ஆக்ரே மாநாடு நடத்தினாங்க. அங்கதான் யாருக்கும் புரியாத ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கப்பட்டது. எடேசாவை மீட்க வந்தவங்க அதை விட்டுட்டு டமாஸ்கஸை தாக்க முடிவு பண்ணாங்க. இது ஒரு வரலாற்று பிழை. டமாஸ்கஸ் அப்போ எருசலேம் ராஜ்யத்து கூட நல்ல நட்புறவுல இருந்த ஒரு முஸ்லிம் அரசு. செங்கியோட மகன் நூரக்தீனுக்கு பயந்து அவங்க சிலுவை போர் அரசுகள் கூட பாதுகாப்பு உடன்படிக்கை வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நட்பு நாட்டை தாக்குறது தற்கொலைக்கு சமம். இது டமாஸ்கஸ நேரா நூரத்துதீன் கைகளுக்குள் தள்ளிடுச்சு. ஐரோப்பிய மன்னர்களுக்கு உள்ளூர் அரசியல் நிலவரம் புரியல. டமாஸ்கஸ் முற்றுகையில நடந்த கூத்து தான் இதோட உச்சம். ஆமா, ஜூலை மாசம் முற்றுகையிட்டாங்க. ஆனா நகரத்தை கைப்பற்றுறதுக்கு முன்னாடியே அதை யார் ஆள்றதுன்னு சண்டை வந்துருச்சு. உள்ளூர் பிரபுக்கள் கெய் பிரைஸ்பார் என்பவரை ஆதரிச்சாங்க. ஆனா ஐரோப்பிய மன்னர்கள் தெரி ஆஃப் எல்சேஸ் என்பவரை மன்னராக்க பிடிவாதம் பிடிச்சாங்க. இந்த ஈகோ மோதல் மொத்த ராணுவ வியூகத்தையும் நாசமாக்கிடுச்சு. முற்றுகைக்கு ரொம்ப சாதகமா இருந்த மேற்கு பகுதியை விட்டுட்டு எந்த பாதுகாப்பும் இல்லாத, தண்ணி கூட இல்லாத கிழக்கு பகுதிக்கு முகாம மாத்தினாங்க. டமாஸ்கஸ் ஆட்சியாளர் உள்ளூர் தலைவர்களுக்கு லஞ்சம் கொடுத்து இடத்த மாத்த வச்சாருன்னு அப்போ ஒரு வதந்தி பரவியது. எப்படி பார்த்தாலும் முற்றுகை முழு தோல்வி. நூரத்தின் படை வருதுன்னு கேள்விப்பட்டதும் ஒரு வாரத்துக்குள்ள பயந்து போய் பின்வாங்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய படை ஒற்றுமை இன்மையால அவமானத்தோட ஊர் திரும்பிச்சு. சிலுவை போர் அரசுகளின் வீழ்ச்சிக்கு அவங்களோட சொந்த பிளவுகள் தான் காரணம்னு இது தெளிவா காட்டுச்சு. இந்த அரசுகள் எல்லாம் வெறும் மத நம்பிக்கையால மட்டும் உருவாகல. அரசியல் லட்சியங்கள், அதிகார பசி, துரோகங்கள் எல்லாமே இதுல கலந்திருக்கு. கண்டிப்பா எதிரிகளுக்கு காட்டின சூழ்ச்சிய தங்களோட சகோதரர்கள்கிட்டயும் காட்டினாங்க. இவ்ளோ முரண்பாடுகள் இருந்தும் கிட்டத்தட்ட 200 வருஷம் அவங்க நிலைத்து நின்றது ஒரு ஆச்சரியம்தான். நீங்க சொல்றது சரிதான். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம இவ்ளோ நேரமும் மன்னர்கள், புனித போர்கள், துரோகங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு நடுவுல சத்தமே இல்லாம லாபம் பார்த்தது யாரு தெரியுமா? இத்தாலிய வர்த்தகர்கள். எக்ஸாக்ட்லி. வெனிஸ், ஜெனோவா நகர வர்த்தகர்கள்.
சிலுவைப் போர் வீரர்களுக்கு கப்பல் ஆயுதம் கொடுத்த அதே ஆட்கள் எதிர்த்தரப்பில் இருந்த முஸ்லிம் சுல்தான்களுக்கும் பொருட்களை விற்று வியாபாரம் பண்ணாங்க. ஒருத்தரோட அழிவு இன்னொருத்தரோட வியாபாரம். ஆமா, ஒருபுறம் மதத்தின் பெயரால் ரத்தம் சிந்தப்பட, மறுபுறம் அமைதியாக தங்கள் கஜானாவை நிரப்பிக் கொண்டிருந்தார்கள் இந்த வணிகர்கள். இதில் உண்மையில் வென்றது யார்? ஆயுதமேந்திய மன்னர்களா அல்லது ஆயுதம் விற்ற வணிகர்களா? இதை பற்றி சற்று சிந்தியுங்கள். ரொம்ப ஆழமான கேள்வி இது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று அலசலில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.